ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு இவங்கள வாழவே விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள் யாருங்க? வாழ விடாமல் தடுப்பவர்கள் அப்படின்னா எப்போ வருவாங்க? வேலை பார்க்கும்போது வருவாங்க இல்லையா? இல்லைன்னா குடும்பத்தில் வந்து 2 குடும்பம் இருக்கும். கணவன் குடும்பம், மனைவி குடும்பம். இதில் எதிரிகள் வர்றது சகஜம். வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள் வர்றது சகஜம். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல போட்டியாளராக வந்து எதிரிகள் வர்றது சகஜம். இப்போ ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், அதே 6ஆம் இடமான துலாத்துக்கு அதிபதியும் சுக்கிரன். இந்த 6ஆம் இடம் என்பது தான் எதிரி. அப்போ தனக்குத்தானே எதிரியாகிறாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது அப்படின்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, தானே எதிரிகளை உருவாக்குபவர்னு இருக்கும். வேற எங்கேயும் இல்லை, நம்மளே நம்மளுடைய நம்ம இடம் கொடுத்து தான் எதிரி வளர்றாரு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு வந்து அந்நியமாக புதிதாக பழகுபவர்கள், பழக்கம் ஏற்படுத்துபவர்கள், தொழில் ரீதியாக பணத்துக்காக பழகுபவர்கள், இவர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்கள் தான் எதிரிகள். அது வேலையாட்களாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸில் வரக்கூடிய கஸ்டமர்களாக இருக்கலாம், நம்ம பயனாளிகளாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு குட்ஸ் அனுப்புகிறீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி, அதுக்கு வந்து கஸ்டமராக இருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப நாள் வாங்கிட்டு இருக்காரு, அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் நிறைய அக்யூமுலேட் பண்ணிட்டு திடீர்னு அவர் அப்ஸ்காண்ட் ஆகிடாரு. இப்போ அவர் எதிரி தானே. அப்போ எப்படி எதிரி ஆகிறாரு அப்படின்னா, பணம் சார்ந்து எதிரி ஆகுது. அதில் பிரம்மாண்டமான தொகைகள், அதன் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கைகள், அதன் மூலமாக எதிரி ஆகிறது ராகுனுடைய காரணத்தில். யாருக்கெல்லாம் ரிஷபராசிக்கு ராகு கெட்டு போகுதோ, 8ஆம் இடம், 12ஆம் இடம், ஈவன் 4ஆம் இடம், சிம்மத்தில், தனுசில், மேசத்தில், இப்படி ராகு உட்கார்ந்தாலே அவங்க வந்து இந்த மாதிரி நம்பி செய்கிற செயல்களை செய்யக்கூடாது. ஈவன் குரு கூட 4, 8, 12 இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும். அது வேலை ரீதியாக வரும், இதில் வரும். உறவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ வந்து இதே 4, 8, 12க்கு உண்டான ஒரு அமைப்பு அங்கே வந்து 7ஆம் இடம் சார்ந்து வேலை செஞ்சா மனைவி எதிரியாகிறார். 5ஆம் இடம் சார்ந்து வேலை பண்ண தன் பெற்ற குழந்தையே எதிரியாகிறார். 9ஆம் இடம் சார்ந்து வேலை செய்தால் தகப்பன் எதிரியாகிறார். 4ஆம் இடம் சார்ந்து வேலை செய்தால் தாய் எதிரியாகிறார். 3ஆம் இடம் சார்ந்து வேலை செய்தால் சகோதர சகோதரிகள் எதிரியாகிறார். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். எல்லாமே யாருக்கிட்ட இருக்கு? ராகு குரு கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி எந்த ராசிகள் வருது இவனுக்கு எதிர்ப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது 4, 8, 12ங்கிற நான் சொன்ன நெருப்பு ராசிகள் தான். சிம்மம், தனுசு, மேஷம். இதை இவங்களோட கூட்டாளிகளாக வச்சாலும் பிரச்சனை ஆகிடும், கடுமையான நஷ்டம் ஆகிடும். இல்லைன்னா ஒரு கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம். அதாவது சீட் பண்ணிடுவாங்க. கூட இருந்தே குளிபறிப்புங்கிறத இது ஒத்து வராது, உறவுகள் ஒத்து வராது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கே லக்ன பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பூமி ராசி ரிஷபராசிங்கிறது நெருப்பு ராசியை வந்து மேட்ச் பண்ணவே கூடாது. பண்ணோம்னா ப்ராப்ளம். சிறப்புங்கய்யா. அதே மாதிரி திருமணம் தடை தாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்னங்க? 7ஆம் இடத்தில் உள்ள நட்சத்திரம் நமக்கு யார் அப்படின்னா, இப்போ நம்ம 2, 6, 10 தொழிலுக்கு சொன்னோம். அந்த 2, 6, 10க்கு உண்டான கிரகங்கள் வந்து 7ல் உட்காரக்கூடாது. இப்போ 2ஆம் இடம் புதன் தானே, அவர் போய் 7ல் உட்கார்ந்தாலும் பிரச்சனை. சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி, அவர் போய் உட்கார்ந்தாலும் பிரச்சனை. 10ஆம் அதிபதி சனி, அவர் போய் 7ல் உட்கார்ந்தாலும் பிரச்சனை. இது ஒரு பொது விதியாக எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமே இருக்கு விருச்சிகத்தில். அப்போ சனி புதன் இருக்கு. இந்த சனி புதன் வந்து டோட்டலாக வந்து 3, 7, 11 அப்படிங்கிறது வந்து வலுப்பெற வேண்டும். அது வலுப்பெற்றால்தான் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ இயற்கையாகவே ரிஷபத்துக்கு ஏன் லேட் ஆகுது அப்படின்னா, அங்கே 7ல் இருக்கிற சனி தான். 3, 7, 11ல் சனி இருக்கிறது தான் லேட் ஆகிறதுக்கு காரணம். இப்போ சனி வந்து நல்ல முறையில் பலம் பெற்றிருந்தால் நல்லது நடக்கும். அதே மாதிரி புதன் நல்லா இருந்ததுன்னா நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஜோவியலான கணவனோ மனைவியோ லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. சனிங்கிறது மட்டும் தாமதமாகவும் கிடைக்கும்,
கொஞ்சம் வந்து சோம்பலுள்ள மனைவியோ கணவனோ அமைவாங்க. தாமதமா இருந்தோம். ஆமாம். ரிஷபத்துக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அதனால திருமண தாமதம். சிறப்புங்க. அடுத்து வேலையில ஒரு போராட்டம் எதனால ஏற்படுது? அதே மாதிரி தொழில்ல ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. இதுக்கான காரணம் என்ன? நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த ராகுவோ குருவோ 8, 12 தொடர்பு வந்திருந்தால் இவங்க கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இந்த நெருப்பு ராசிகளில் போய் குருவோ ராகுவோ உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்பி ஏமாறக்கூடிய தன்மை, பெருத்த நஷ்டங்களை கொடுக்குறது. ஏன்னா இந்த ராகுங்கிறதும் பெரிய பிரம்மாண்டமான பணம், குருங்கிறதும் பெரிய கஜானா. இப்போ இந்த 2 கிரகம் போய் இவங்களுக்கு இந்த கெட்ட ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 8, 12ல் போகும்போது அது இயற்கையிலேயே விதி வந்து இவங்களுக்கு எழுதியே அப்ரூவ் பண்ணியே அனுப்பிச்சிருக்கு பிறக்கும் போதே, நீங்கள் வந்து பண கஷ்டத்தை அனுபவிப்பீங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கவங்க இவங்க பேரில் பிஸ்னஸ் பண்ணுறதும் தப்பு, இவங்க வந்து யாரை நம்பி போய் பார்ட்னராக போய் சேர்த்துக்கிறதும் தப்பு. பெருத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெருத்த ஸ்தாபனங்கள், இது மாதிரி சொந்த ஸ்தாபனங்கள் பண்ணக்கூடாது. சிறப்புங்க. அடுத்து இந்த ரிஷபத்துக்கு அசிங்கம் அவமானம் எதனால ஏற்படும்? 5ஆம் இடம் வந்து 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அசிங்கம் அவமானம். 5, 8 வந்து கனெக்ட் ஆகவே கூடாது. இப்போ நிறைய இப்போ பெண்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5, 8ங்கிறது வந்து கற்பிழக்கிறத காட்டுது. நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்லையா, ரேப்பெல்லாம். அந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்னென்னா 5ஆம் பாவம் 8ஆம் பாவம் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி பருவத்தில் வரக்கூடிய காதல் சம்மந்தப்பட்ட அசிங்க அவமானங்கள், இதெல்லாம் 5, 8 கனெக்டிவிட்டி. இப்போ 5ஆம் இடம் வந்து கன்னி ராசி ரிஷபத்துக்கு, 8ஆம் இடம் வந்து தனுசு ராசி. இப்போ இந்த கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பண்ணக்கூடாது. அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி 8ஆம் இடத்து நட்சத்திரமான நம்ம கேது, சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் ப்ராப்ளம் வரும். இந்த 8, 5 கனெக்டிவிட்டி இருக்கிற இதுதான் சிங்க அவமானத்தை ஏற்படுத்தும். இது வந்து திசாபுத்தியை பார்க்கணும், எந்த பருவத்தில் என்ன மாதிரி. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பருவத்தில் நடக்கிற திசைகள் கல்யாணம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மிடில் ஏஜில் கொண்டு போய் சிக்க வைக்கும் இல்லையா. அப்போ அந்த தசாபுத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் அந்த 5, 8 சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வேலை செய்தோ, இப்போ திருமணம் ஆன பிறகு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நிறைய வருது இல்லை, அது வெளியில் அசிங்க அவமானம் ஆகுது இல்லை, நிறைய இப்போ வந்து இப்போ பொது வெளியில் செய்திகளில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து 5, 8 கனெக்டிவிட்டி ஆன திசாபுத்திகள் நடப்பது தான். அதே மாதிரி ரிஷபத்தை குடும்பத்துக்காகவே பிறப்படுத்திருக்காங்க, குடும்பத்துக்காக தான் இருக்கிறாங்க. இனி குறிப்பாக சொல்லணும்னா பொதிமாடு அப்படின்னு ஒரு கான்செப்டே இருக்குது. இன்னும் இவங்க லோகோவே பாருங்க, அந்த காளமாடு இருக்கிற பாயிரமா வரும். ஸோ பொதிமாடுகளும் இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய நபர்கள்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைங்க? காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் என்பது இவங்க வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க தான் அங்கே வந்து பணத்துக்கு அதிகாரியாக வர்றாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, அதனால இவங்களுக்கு அந்த பொறுப்பு ஒதுக்கப்படுகிறது. நீ தான்பா நம்ம குடும்பத்தில் சம்பாதிக்கிற, நீ தான்பா எங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னே சொல்லி கொண்டு போகிற அமைப்பு இவங்களுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்லை, இப்போ இவங்களுக்கு குடும்ப பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல வந்து ராகுவும் குருவும் இருக்காங்க. இந்த ராகு குரு வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய வசியத்தை கொண்டு பண்ணுறாங்க. இப்போ ராகுவோ குருவோ 2ல் இருந்ததுன்னா பெரும் பணத்தை சம்பாதிக்க வச்சிருவாங்க. அப்போ பெரும்பணம் சம்பாதிக்கும் போது இவங்களுக்கு சுபாவம் இயற்கையிலேயே குடும்பத்தை தாங்கணுங்கிற அந்த பாசம் இருக்குது. ஏன்னா அங்கே சந்திரன் இருக்கார். சந்திரன் வந்து உணர்ச்சி வசப்பட்டவர், தாய்மை குணம் கொண்டவர், கனிவான இரக்கம் கொண்டவர். ஸோ அந்த சுபாவத்தினால அவங்க அந்த பணத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. குடும்பத்துக்கு உண்டான கிரகமே புதனாக வருது. இப்போ அந்த புதன் வந்து 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ அந்த 2, 5ங்கிறது வந்து இவங்களுக்கு பாசத்தால் பிணைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துட்றாங்க. அதனால் நிச்சயமாக நல்லா இருக்கும். இப்போ யாரெல்லாம் வந்து குடும்பத்துக்கு உபயோகப்பட முடியாமல் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், சந்திரன் வந்து ப்ராப்ளம் ஆகிறது தான் காரணம். ஏன்னா சுய வலிமை குறைஞ்சி போயிடும். இப்போ சூரியன் போய் சிம்மத்தில் இருக்குன்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்சின்னு சொல்லுவோம். அப்போ ஆட்சி அப்படிங்கும்போது 4ஆம் இடத்துல பவர்னு சொல்லுவோம்.
ஆனால் இது இவரையே இவரை கெடுத்துக்கிறது மாதிரி அது வேலை செய்யும். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் சிம்மத்தில் போய் இருக்கும்போது அது பங்கமாகுது, டிஸ்டர்ப் ஆகுது. சந்திரன் வேற வழியே இல்லை, டெய்லி ஒரு நட்சத்திரம் போகிறவர், ஸ்டேபிள் மைண்டாகவே இருக்காரு. இப்போ இதே மிருகசிரீசத்தில் பிறந்தீங்கன்னு வைங்க, செவ்வாயை போயிடுது. இப்போ இந்த செவ்வாய் 4, 8, 12 போய் உட்காந்தா ரொம்ப ஆக்ரோஷமாக இயலாமை காட்டுறது, கோபப்படுறது, முன்கோபப்படுறது, அப்பா அம்மாவை திட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் சங்கடங்களுக்கு ஆளாகி கடைசியில் தானும் வளராமல் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் போகிற ரிஷபராசிகளும் உண்டு. எல்லாமே பாசிட்டிவாகவும் பார்க்கணும், நெகட்டிவாகவும் பார்க்கணும். சிறப்புங்க. இனியாவது இந்த நிலை மாறுமா என்ன சொல்லக்கூடிய இந்த கோச்சார ரீதியா ஏதோ பாசிட்டிவ் சைன் இருக்கா? நிச்சயமா. இப்போ கோச்சாரத்தில் தசாபுத்தி எது வேணாலும் நடக்கட்டும். நமக்கு அடிப்படையில் 4, 8, 12 இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ யாருக்கெல்லாம் கேது திசை சுக்கிர திசை நடக்குதோ அவங்கள தவிர மற்றவங்களுக்கு எல்லாமே நன்மை தான். கோச்சாரத்துலேயும் பிரச்சனை கிடையாது. இப்போ குரு ஜூனில் மாறுறவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல். தெய்வ அனுகிரகம் கிடைக்குது, பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குது, பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருது. அதே மாதிரி சனி லாபத்தில் இருக்கார். இவருக்கு 10ஆம் அதிபதியே சனி தான். அவர் லாபத்தில் இருக்கனால தொழிலை பங்கம் இல்லாமல் கொண்டு போயிடுவார். ராகு 10ல் இருக்காரு, இனி 9க்கு போக்காரு. அது சில மாற்றங்களை கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த வேலைக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது மாற்றி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட யோகத்தையும் கொடுப்பாரு. கோச்சார பலன் இவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கிறது. இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, யாருக்கு இப்போ சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு வீடு கட்டுறதுல பிரச்சனை வரும். அது மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் இல்லையா, அவர் பணம் சேர்க்க விடாமல், ராகு திசை நடக்கிறவங்க பணம் சேர்க்க விடாமல் கொஞ்சம் தடுமாறுவாங்க. இப்படி திசாபுத்தி ரீதியாக சில விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அது ரொம்ப புரளங்காயிடும். நம்ம ஜென்ரலாக கோச்சாரம் நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த நாள் சொன்னீங்க. நன்றி.